Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா சாக்லேட் ஐஸ் குல்ஃபி அதுவும் கட் குல்ஃபி எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியா டிஃபரண்டா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சாக்லேட் குல்ஃபி பார்ல வச்சு குல்ஃபி எப்படி பண்ணான்னு போட்டுருந்தேன். இது வந்து கட் குல்ஃபி. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபியோட அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரோட. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் அவங்க கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா, கார்ன்ஃப்ளவர் எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இதில் எந்த கெட்டியும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு நம்ம இம்மீடியட்டாக இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பாலில் டேரெக்டாக கொக்கோ பவுடர், கோதுமை மாவு இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் பாதாம், 10 போல் பிஸ்தா இவ்வளோ சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு 2லேருந்து 3 சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. நான் வந்து ஏலக்காய் போட்டேன், அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும். இந்த பால் வந்து கொஞ்சம் கொதித்து நல்லா காஞ்சி வரணும். பால் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா காய விடுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதித்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல கொக்கோ பவுடர், கோதுமை மாவு, அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இதை சேர்த்த உடனே இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாதாம், பிஸ்தா பவுடர், அதையும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வற்றி வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா க்ரீமியான ஒரு பக்குவத்துக்கு வரும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா கிளறி நல்ல பால் வந்து திக்காய் வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுற வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நீங்கள் மாவெல்லாம் சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா ஆற வச்சு இது கம்ப்ளீட்டாக ஆறி முடிச்சிருச்சு. இப்போ இதை இமீடியட்டாக எடுத்து நம்ம கட் குல்ஃபிக்காக நம்ம சின்ன பவுலில் ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சத்தை பார்த்திங்கன்னா குல்ஃபி மோல்டில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது கொஞ்சமாக இந்த மாதிரி கட் குல்ஃபிக்காக இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்து இது நிறையிற அளவுக்கு உள்ள கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக் ராஃபரோ போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் இந்த கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி இதை ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும். ஓவர் நைட் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே ஈவினிங்கோ இல்லை லன்ச் டைமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கட் குல்ஃபி ரெடி ஆயிரும். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இது லேசாக ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ அந்த பவுலில் மட்டும் லேசாக காட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு தட்டினோடனே இலகி வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது குல்ஃபி அப்படிங்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிங்கிற போது ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஹெல்த்தியாக பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ குழந்தைங்க உடம்புக்கும் நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.